ശ്രീമദ്ദേവി ഭാഗവതം സപ്തമസ്കന്ധം ഏഴാவது സ്കന്ധത്തിലെ അതാ മംഗളകരമായിരിக்கிற ഏകോനവിംശോ അധ്യായ 19வது അധ്യായം. വ്യാസ ഭഗവാൻ പരീക്ഷിത്ത് മഹാരാജാവോട് പുത്രനാன ജനമേജയനുக்கு അംബികയോട് തിരുവിളയാടൽ കഥകളെ വർണ്ണിக்கிறார். അതിനാൽ വ്യാസ ഉവാച. 1வது ശ്ലോകം. ഇതി തസ്യ വച ശ്രുത്വാ ഭൂപതേ കൗശികോ മുനി പ്രഹസ്യ പ്രത്യുവാചേദം ഹരിചന്ദ്രം തദാ നൃപം. പ്രഹസ്യ പ്രത്യുവാച ഇദം ஹரிச்சந்திரம் ததா நிருபம். இப்படி அந்த ராஜா சொன்னதை கேட்டுட்டு, ஹரிச்சந்திர மகாராஜா சொன்னதை கேட்டுட்டு கௌஷிக முனி அப்படின்னு சொன்னது இங்க விஸ்வாமித்ர மகர்ஷி. அவரு ஹரிச்சந்திர மகாராஜாக்கு பிரதி உவாச்ச ரிப்ளை பண்ணினார். இதம் இப்படி ரிப்ளை பண்ணினார். 2வது ஸ்லோகம். ராஜன் தீர்த்தம் இதம் புண்ணியம். ராஜம் தீர்த்தமிதம் புண்ணியம் பாவனம் பாபநாசனம் ஸ்நானம் குரு மகாபாகா பித்ருணாம் தர்ப்பணம் ததா. ഇതൊരു പുണ്യകാലമാക്കും രാജാവേ. இந்த തീർത്ഥത്തില സ്നാനം செஞ்சு പിതൃതർപ്പണവും செஞ்சிட்டு அப்புறமா 3வது ശ്ലോകം. കാല ശുഭതമോസ്ത്വീഹ. കാലഃ ശുഭതമഃ അസ്തി ഇഹ തീർത്ഥേ സ്നാത്വാ വിശാംപതേ ദാനം ദദസ്വ ശക്ത്യാത്ര പുണ്യതീർത്ഥേ അതിപാവനേ. പുണ്യതീർത്ഥേ അതിപാവനേ. இந்த தீர்த்தத்துல ஸ்நானம் செஞ்சு பிதிருதர்ப்பணமும் செஞ்சுட்டு புனிதமான இந்த புண்ணிய தீர்த்தத்திலே സ്ഥാനത്തില് പുണ്യതീർത്ഥ സ്ഥാനത്തില് വെച്ചിട്ട് യഥാശക്തി ദാനത്തെയും ചെയ്യുമ്പോ ഇതൊരു പുണ്യ കാലമാക്കും. இந்த புண்ணிய காலத்துல நீங்கள் இந்த நதிக்கரையில வந்திருக்கீர்கள், நானும் தான் வந்திருக்கேன். நீங்கள் குளிச்சு பிதிரு தர்ப்பணம் செஞ்சு புனிதமா இருக்கிற இந்த புண்ணிய தீர்த்த ஸ்தானத்துல வச்சு யதாசக்தி தானத்தை பண்ணுங்கோ. தானம் ஸ்வீகரிக்கிறதுக்கு தான் பிராமணனான நான் இங்க இருக்கிறேன். உங்களுக்கு என்ன முடியுமோ அதை தானம் பண்ணுங்கோ. 4வது ശ്ലോകം. പ്രാപ്യ തീർത്ഥം മഹാപുണ്യം. മഹാപുണ്യം അസ്നാത്വാ യഹ തു ഗച്ഛതി. പ്രാപ്യ തീർത്ഥം മഹാപുണ്യം അസ്നാത്വാ യസ്തു ഗച്ഛതി സഹ ഭവേത് ആത്മഃ ഭൂയ ഇതി സ്വയംഭുവഃ അബ്രവീത്. സഭവേദാത്മഃ ഭൂയ ഇതി സ്വയംഭുവോ ബ്രവീത്. இந்த மகா புண்ணிய தீர்த்தம் வரைக்கும் வந்துட்டு ஸ்நானம் செய்யாதக்கு போறவன் அவனோடு ஆத்மாவையே கொன்னவனாயிட்டு பவிப்பன் அப்படின்னு சுவாயம்புவ மனு சொல்லியிருக்கார்.
அதனால ஸ்நானம் பண்ணு ராஜாவே முதல்ல. 5வது ஸ்லோகம். தஸ்மாத் தீர்த்தவரே ராஜன் குரு புண்ணியம் ஸ்வசக்தித தர்ஷயிஷ்யாமி மார்க்கம் தே கந்தாசி நகரம் தத. அதனால இந்த சிரேஷ்ட தீர்த்தத்துல தீர்த்தஸ்தானத்துல வச்சு யதாசக்தி புண்ணியத்தை செய்யுங்கோ. நான் உங்களுக்கு அதுக்கான வழியை சொல்லித்தரேன். எப்படி புண்ணிய கர்மங்களை செய்யணும், எப்படி தான தர்மங்களை செய்யணும், இதெல்லாம் நான் சொல்லித்தரேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு உங்களோட நகரத்துக்கு போறதுக்கான வழியையும் சொல்லித்தரேன். 6வது ஸ்லோகம். ஆகமேஷ்யாம்யஹம் மார்கதர்ஷனார்த்தம் தவானக त्वया सहाद्यगागुस्त तवदानेन तोषिदा. ஏ ராஜாவே, புண்ணிய பிரவൃத்தி செய்யறதாலேயே பாபம் நகர்ந்து போனவரே, உங்களோட தானத்தால நான் ரொம்ப குஷியானதுக்கு அப்புறம் உங்களுக்கு நகரத்துக்கு போறதுக்கான வழிகாட்டி தரத்துக்கு உங்க கூட நான் வரேன். 7வது ஸ்லோகம். தது ஸ்ருத்வா தச்ருத்வா வஜனம் ராஜா முனே கபடமண்டிதோ வாசாம்சி உத்தார்ய விதிவத் ஸ்நாதுமப்யாயயௌ நதி. விஸ்வாமித்ர முனியோடு பொய்மையான இந்த வாக்குகளை கேட்ட ராஜா, விஸ்வாமித்ர முனிக்கு இந்த ராஜா கிட்ட கோபம் இருக்கு. அந்த கோபத்தை தீர்த்துக்கிறதுக்காயிட்டாக்கும் இந்த மாதிரி பரீட்சணங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கார். அது தெரியாதக்கு அந்த ராஜா அவரோட வஸ்திரங்கள் எல்லாம் அவுத்து நதிக்கரையில வச்சுட்டு ஸ்நானம் செய்யறதுக்காயிட்டு நதியில இறங்கினார். 8வது ஸ்லோகம். பந்தயித்வா ஹயம் வ்ருட்சே முனிவாக்யேன மோஹிதா அவஷ்யம் பாவி யோகேன தத்வசஸ்து ததாபவது. முனியோடு வாக்குகளை கேட்டுண்டு அதுல அட்ராக்ட் ஆகிட்டு இருந்த மகாராஜா அவரு யாத்திரை பண்ணி வந்த வாகனமாயிருக்கிற குதிரைய ஒரு மரத்துல கட்டி போட்டார். விதி விளையாடுறதுக்கு ஆரம்பிச்செடுத்து அப்படிங்கிற மாதிரி ராஜா அந்த முனி சொன்ன பேச்சுக்கெல்லாம் கட்டுப்பட்டார். விஸ்வாமித்ர முனி என்ன சொல்றாரோ அதன்படி செஞ்சார். 9வது ஸ்லோகம். ராஜா ஸ்நான விதிம் கிருத்வா சந்தர்ப்ய பித்ருதேவதாः விஸ்வாமித்ரம் உவாஜ இதம் விஸ்வாமித்ரமுவாஜேதம் சுவாமின் தானம் ததாமிதே. ராஜா யதாவிதி ஸ்நானம் செஞ்சு பிதிருதேவதைகளுக்கெல்லாம் தர்ப்பணம் எல்லாம் செஞ்சுட்டு விஸ்வாமித்ரன் கிட்ட இப்படி சொன்னார். தானம் பண்ணணும் சொன்னேளே, அதனால பிராமண சிரேஷ்டா நான் உங்களுக்கு இனிமேல் தானம் செய்யறதுக்கு ரெடி ஆகிறேன், உங்களுக்கு தானம் தரேன் அப்படின்னு சொன்னார். காரணம் இல்லாதக்கு காரியம் உண்டாகாது. ஹரிச்சந்திரனை நல்லவர் இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு வசிஷ்டர் கிட்ட விஸ்வாமித்ரர் போட்டி வச்சிருந்தார். அதே மாதிரியே ஹரிச்சந்திரர் நல்லவராக்கும் அப்படின்னு நான் ப்ரூஃப் பண்ணி உனக்கு காமிக்கிறேன் அப்படின்னு வசிஷ்டரும் விஸ்வாமித்ரர்கிட்ட போட்டி வச்சிருந்தா. இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு எப்படி சாதிக்கும்னு 2 பேரும் இப்படி போட்டி போட்டுருக்கா. இதுல விஸ்வாமித்ர மகர்ஷி இப்போ ஹரிச்சந்திர மகாராஜா கெட்டவராக்கும் அப்படின்னு ப்ரூஃப் பண்றதுக்கான முயற்சிகளில இறங்கி இருக்கார். அதையாக்கும் பார்த்துட்டு இருக்கோம்.
அதுக்காயிட்டாக்கும் பிராமண வேஷம் போட்டுண்டு இங்கே ஹரிச்சந்திர மகாராஜாவோடு முன்னால வந்து சேர்ந்திருக்கார். ஹரிச்சந்திர மகாராஜாவோடு முன்னால ரொம்ப குருவலாயிருக்கிற அந்த பன்னிய அனுப்பிவிட்டதும் அவரோட தபோபலத்தாலேயாக்கும் விஸ்வாமித்ர மகர்ஷியாக்குமே அனுப்பிவிட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த பன்னிய துரத்தீண்டாக்குமே இப்போ வனத்துக்கு வந்து சேர்ந்திருக்கார், அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ நல்லவராட்டமா நடிச்சு இப்போ அந்த மகாராஜா கிட்ட தானம் கேட்கறதுக்கான முயற்சியை பண்ணிட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ராஜா அவரோட காபட்யம், அந்த முன்னால நிற்கிற அந்த பிராமணனோடு காபட்யம் தெரியாதக்கி, அவரு பிராமணன் கிடையாது, அவரு விஸ்வாமித்ர முனியாக்கும் அப்படிங்கிற விஷயம் தெரியாதக்கி அவர்கிட்ட உங்களுக்கு என்ன தானம் வேணுமோ நான் தரேன், உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத சொல்லுங்கோ அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினார். 10வது ஸ்லோகம். யது இச்சசி யதிச்சசி மகாபாகா தது தே தத்தே தாஸ்யாமி சாம்ரதோ गावो भूमिर्हिरण्यं च गजास्वरदवाहनं गावः भूमिः हिरण्यं च गज अश्वरदवाहनं. சிரேஷ்டரானவரே, உங்களுக்கு என்ன ஆக்ரகமோ அதை நான் தரேன். மாடுகள் வேணுமா உங்களுக்கு, பூமி வேணுமா, சொர்ணம் வேணுமா, ஆனை வேணுமா, குதிரை வேணுமா, தேர் வேணுமா, உங்களுக்கு என்ன வாக்கம் வேணுமோ அதை நான் தரேன், கேட்டுக்கோங்க. நான் ராஜா வாக்கம், என்னால நீங்க கேட்கிற எதை வேணாலும் தரத்துக்கு சாதிக்கும். 11வது ஸ்லோகம். நாதேயம் மே கிமப்யஸ்தி कृतमेतद्रतं पुरा राजसूये मगश्रेष्ठे मुनीनां सन्निधौ अभि. எனக்கு தானம் செய்யறதுக்கு முடியாததாயிட்டு ஒண்ணுமே கிடையாது. முன்னால நான் செஞ்ச பிரதிஜையாக்கும், அது சிரேஷ்டமான ராஜசூய யஜ்ஞம் நடந்த டைம்ல மாமுனிகளோட சதசில நான் ஒரு சத்திய பிரதிஜை செஞ்சிருந்தேன். 12வது ஸ்லோகம். தஸ்மாத் த்வம் இஹ சம்பிராப்தஹ தீர்த்தே அஸ்மின் பிரவரே முனே யது தே அஸ்தி வாஞ்சிதம் ப்ரூஹி ததாமி தவ வாஞ்சிதம். தஸ்மாத் த்வமிஹ சம்பிராப்தஸ்தீர்த்தேஸ்மின் பிரவரே முனே யத்தேஸ்தி வாஞ்சிதம் ப்ரூஹி ததாமி தவ வாஞ்சிதம். அதனால மாமுனே, நீங்கள் இந்த சிரேஷ்டமான தீர்த்தத்துல வந்து சேர்ந்திருக்கேளே, நானும் இங்க தீர்த்த ஸ்தானத்துல வந்து சேர்ந்திருக்கேன். நீங்க சொன்னபடி நான் இதா தீர்த்த ஸ்நானம் செஞ்சாச்சு, இனி உங்களுக்கு தானம் செய்யறேன், உங்களுக்கு என்னவாக்கும் ஆசை அப்படிங்கிறத சொல்லுங்க, உங்களோட ஆக்ரகம் எதுவானாலும் அதை நான் சாதிப்பிச்சு தரேன் அப்படின்னு விஸ்வாமித்ர முனிகிட்ட ஹரிச்சந்திர மகாராஜா சொன்னார். அதுக்கு விஸ்வாமித்ர முனி இப்படி பதில் சொன்னார். அதனால விஸ்வாமித்ர உவாச்ச. 13வது ஸ்லோகம். மயா பூர்வம் ஸ்மிருதா ராஜன் கீர்த்திஸ்தே விபுலா புவி வசிஷ்டேன ஜ சம்பிரோக்தஹ வசிஷ்டேன ஜ சம்பிரோக்தோ தாதா நாஸ்தி மஹீதலே. ராஜாவே, உங்களோடு புகழ் அதை நான் நன்னா கேள்விப்பட்டிருக்கேன். அது மட்டும் இல்லை, வசிஷ்ட மாமுனி உங்க புகழ் என்னவாக்கும் அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லியும் இருக்கார்.
உங்கள மாதிரி ஒரு தர்மிஷ்டனும் தானசீலனும் இந்த உலகத்திலேயே இல்லை அப்படின்னு, இந்த பூமியிலேயே இல்லைன்னு வசிஷ்ட மாமுனி சொல்லியிருக்கார். அப்படியே விஸ்வாமித்ர மகர்ஷி ராஜா கிட்ட சொன்னார். 14வது ஸ்லோகம். ஹரிச்சந்திரோ நிருபஸ்ரேஷ்டா சூரியவம்சே மஹீபதே தாத்ருஷோ நிருபதீர்தாதா ந பூதோ ந பவிஷ்யதி. சூரிய வம்சத்துல உத்தமனான ராஜாவாக்கும் ஹரிச்சந்திரன். அதே மாதிரி தான தர்மங்கள் பண்றதுல இந்த மாதிரி ஒரு ராஜா இதுவரைக்கும் உண்டாயிட்டும் இல்லை, இனி உண்டாகவும் மாட்டார் இப்படின்னு எல்லாமாக்கும் வசிஷ்ட மாமுனி என்கிட்ட சொன்னது. இப்படி எல்லாம் நான் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு விஸ்வாமித்ரர் ஹரிச்சந்திர மகாராஜா கிட்ட சொன்னார். 15வது ஸ்லோகம். பிருதிவ்யாம் பரமோதார ஸ்திரிசங்குதனயோ யதா அதஸ்த்வாம் பிரார்த்தயாமி அத்ய விவாஹோ மேஸ்தி பார்த்திவா விவாஹா மே அஸ்தி பார்த்திவா. திரிசங்குவோட புத்திரன மாதிரி ரொம்ப ரொம்ப அடுத்த வாளுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு ராஜா இந்த பூமியில ஒன்னும் உண்டாயிட்டில்லை, இனி உண்டாகவும் செய்யாது அப்படின்னு வசிஷ்டர் சொன்னார். அதனாலேயாக்கும் நான் இப்போ உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்றேன், ராஜாவே எனக்கு ஒரு திருமணம் நடத்துறதுக்கு ஆன விஷயம் இருக்கு. அதுக்கு நிறைய தனம் வேணும். 16வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் விஸ்வாமித்ர மகர்ஷி ராஜா கிட்ட அவருக்கு என்னவாக்கும் வேணும் அப்படிங்கிறத சொல்லறார். 2வது லைன் மகாராஜா பதில் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். பதினாறாவது ஸ்லோகம் ஃபர்ஸ்ட் லைன். புத்ரஸ்ய ஜ மகாபாகா ததர்த்தம் தேஹி மேதனம். புத்திரனோடு திருமணமாக்கும். அதனால மகாராஜாவே அதுக்கான தனம் எனக்கு வேணும், நீங்கள் தாங்கோ அப்படின்னு வசிஷ்ட மகர்ஷி கிட்ட எப்படியாவது இந்த ராஜா சொன்ன பேச்சு மாதிரி நடக்காதவர் ஆக்கும் அப்படின்னு எடுத்து காட்டுறதுக்காயிட்டு அப்படி ஒரு தானத்தை விஸ்வாமித்ர முனி பிராமண வேஷத்துல வந்து இங்க ஹரிச்சந்திரன் கிட்ட கேட்டார். அதுக்கான பதில் சொல்றார் ராஜா. அதனால ராஜோவாஜா விவாஹம் குரு விப்ரேந்திரா ததாமி பிரார்த்திதம் தவா. திருமணத்தை நடத்திக்குங்கோ பிராமண உத்தமா. அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சுக்குங்கோ. அதுக்கு என்ன வாக்குமோ நீங்கள் கேட்குற அதை நான் தரேன் உங்களுக்கு. 17வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் ஹரிச்சந்திர மகாராஜா விஸ்வாமித்ர முனிக்கு வாக்குறுதி கொடுக்கறதாக்கும். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத 2வது லைன்ல வியாச பகவான் சொல்லறதுக்கு ஆரம்பிக்கிறார். யதிச்சசி தனம் காமம் தாதா தஸ்யாஸ்மி நிச்சிதம். எது இச்சசி தனம் காமம் தாதா தஸ்ய அஸ்மி நிச்சிதம். தனமாக்குமா நீங்கள் வேணும்னு ஆகிரகிக்கிறேன், அதை நான் தீர்ச்சையாயிட்டும் உறுதியாயிட்டும் வந்திருப்பேன். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது இந்த வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படின்னு வியாச பகவான் வர்ணிக்கிறார். அதனால வியாச உவாச்ச இதி உக்தஹா கௌஷிகஹா தேன வஞ்சனா தல்பரஹா முனிஹி.
இத்யுக்த கௌஷிகஸ்தேன வஞ்சனா தல்பரோ முனி. இப்படி ராஜா சொன்னதை கேட்டு அந்த ராஜாவை ஏமாத்துறதுக்கு காத்திருக்கிற அந்த விஸ்வாமித்ர மகர்ஷி என்ன பண்ணினார்? 18வது ஸ்லோகம். உத்பாவ்ய மாயாம் காந்தர்வீம் பார்த்திவாயாப்யதர்ஷயத் குமார சுகுமாரஸ்ச கன்யாஜ தசவார்ஷிகி. விஸ்வாமித்ர மகர்ஷி நிறைய மாயாஜால வித்யகளெல்லாம் தெரிஞ்சவராக்கும். அவர் என்ன பண்ணினார்? அவரோட தபோபலத்தை யூஸ் பண்ணி அதிசக்தி வாய்ந்த ஒரு பன்னிய இந்த ராஜாக்கு முன்னால அந்த பூங்காவனத்துல அனுப்பிவிட்டு அந்த ராஜாவை துரத்தி அடிச்சுட்டாக்குமே இப்ப வனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறது. இப்போ அவர் என்ன பண்ணினார்? மறுபடியும் கந்தர்வ மாயைய சிருஷ்டிச்சார். എന്നിട്ട് ராஜாக்கு காட்டி கொடுத்தார். அழகா இருக்கிற ஒரு குமாரனையும் 10 வயசு இருக்கிற ஒரு கன்னிகையையும் ராஜாவுக்கு தன்னோட மாயாஜால பிரவர்த்தியால இல்லாத ஒன்ன இருக்கிற மாதிரி காட்டி கொடுத்தார். 19வது ஸ்லோகம். ஏதயோ காரியமப்யத்ய காரியம் அபி அத்ய கர்த்தவ்யம் நிருபசத்தமா ராஜசூயாதிகம் புண்ணியம் கிரஹஸ்தஸ்ய விவாஹதா. ராஜாவே, இவாளோடு திருமணமாக்கம் நடத்தணும். ராஜசூயம் நடத்துறதை விட பெரிய புண்ணியமாக்கும் கிரகஸ்தனுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறது. ராஜசூய யாகத்தை விட பெரிய புண்ணியம் கிடைக்கும் திருமணம் பண்ணி வச்சானாக்கா. 20வது ஸ்லோகம். பவிஷ்யதி தவாத்யைவ தவ அத்ய ஏவ பவிஷ்யதி தவாத்யைவ விப்ரபுத்ர விவாஹத தது ஸ்ருத்வா தத்ஸ்ருத்வா வதனம் ராஜா மாயையா தஸ்ய மோகிதா. பிராமணபுத்திரனோடு திருமணம் நடத்தி வைக்கிறதுனால உங்களுக்கு இப்பவே அந்த புண்ணியம் கிடைக்கும். அப்படி சொன்னதை கேட்ட ராஜா விஸ்வாமித்ர மகர்ஷியோடு மாயாஜால பேச்சில அட்ராக்ட் ஆயிட்டார்.